இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக வெளியிடப்படுகிற ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வார்த்தைகளையும் நாங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு தேவையானால் 3 செய்திகளை ஒரு டிவிடியிலே பதிந்து நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஒருவேளை யோசிக்கலாம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருந்தால் நமக்கு என்ன, இல்லாவிட்டால் நமக்கு என்ன? நீதிமானாய் வாழ்கிற, பரிசுத்தனாய் வாழ்கிற, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் எதிர்பார்க்கிற சமாதானத்தை பார்க்க முடியவில்லையே, சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லையே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் துன்மார்க்கனை பற்றி எங்கேயா சிந்திக்க நேரம் இருக்கிறது? ஏன் இந்த துன்மார்க்கனை பற்றி இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆம் அருமையானோலே, வேதம் தெளிவாய் சில அனுபவங்களை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கரத்தில் ஒரு தாளையும் ஒரு பேனாவும் எடுத்து துன்மார்க்கர் என்றால் யார் என்று எழுதுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஒரு பெரிய லிஸ்ட் நீங்கள் போடுவீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நாம் போடுகிற லிஸ்ட் ஒரு பகுதியில் இருக்கட்டும், ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்பது நீங்களும் நானும் லிஸ்ட் போடுகிறோமே, அந்த பட்டியலில் வருகிற துன்மார்க்கன் அல்ல. வேதம் வித்தியாசமாய் சொல்வதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கி புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். ஐயா, எந்த துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் எங்கே இருக்கிறான், எங்கே நடமாடுகிறான், எங்கே செயல்படுகிறான்? வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். அது ஆராதனை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பாடல் நேரமாக இருந்தாலும் சரி, செய்து கொடுக்கிறவளாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற இடம். அந்த இடத்துல வருகிற துன்மார்க்கர் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேதம் சொல்கிறது சமாதானம் இல்லை. அது மாத்திரல்ல, சங்கீதம் 50:16 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கேட்கிறார். தேவன் துன்மார்க்கனை நோக்கி என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த துன்மார்க்கன் என்பது நீங்கள் பட்டியல் போட்டிருக்கிறீர்களே அந்த துன்மார்க்கரை குறித்து சொல்லவில்லை. யாரை சொல்லுகிறது? என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? அப்படியானால் தேவனுடைய பிரமாணங்களை எடுத்து உரைக்கிற, தேவனுடைய உடன்படிக்கையை சொல்லுகிற, மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற கூட்டத்திலே துன்மார்க்கர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு என்ன நியாயம் உண்டு? நியாயம் உண்டுங்கிற வார்த்தை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் பேசுகிற தமிழில் சொல்லுவோமானால், உனக்கு என்ன யோக்கியதை உண்டு? என் பிரமாணத்தை சொல்வதற்கு, என்னுடைய உடன்படிக்கையை அறிவிப்பதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். யாரையா கேட்க முடியும்? நாம் எதிர்க்கிற பட்டில்லையா? இல்லை, பிரசங்கிக்கிற, வார்த்தைகளை போதிக்கிற அப்படிப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் கூட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசுவாசியாகவோ ஒரு போதகராகவோ அல்லது அதற்கு மேற்பட்ட அப்போஸ்தலர் நிலைமையிலேயோ அல்லது இன்னும் உயர்ந்த பதவியில் இருக்கிற நபராகவும் நீங்கள் இருக்கலாம், ஊழியராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே துன்மார்க்கர் இருக்கிறார்கள். அதில் தான் உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கேட்பதை நாம் பார்க்கிறோம்.
சற்று நன்றாய் கவனிங்கள். 2-3 காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த நாளிலே விரும்புகிற ஒரு காரியம் என்ன? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற மக்களுக்குள்ளே கூட இன்றைக்கு நிம்மதி இல்லை. வாழ்க்கையிலே, குடும்பத்திலே சமாதானம் இல்லை. வெளியே பெரிய ஊழியராக இருக்கிறாங்க, அதிகமாய் ஆண்டவருக்கென்று செயல்படுறாங்க, ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்கென்று கொடுக்குறாங்க என்கிற பெயர் வெளியே இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தால், குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் அங்கே சமாதானம் இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, அங்கே ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. யாரையா அந்த துன்மார்க்கன்? முதல்ல ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். அயலானுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லியும் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கர். மற்றவர்களுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லுகிற அதே நேரத்தில் தங்களுடைய உள்ளத்திலே பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கர் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் யூதாசை பார்த்து சொன்னார், சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய்? பாருங்கள், இந்த யூதாஸ் இதற்கு முந்தி எப்போதாவது ஆண்டவருக்கு அவன் முத்தம் கொடுத்தது உண்டா? இல்லை. ஆண்டவரோடு இருந்தான், நெருங்கினான், பழகினான், பண விஷயத்தெல்லாம் வச்சு கொண்டிருந்தான். ஆனால் ஒருபோதும் முத்தம் கொடுக்கல. அப்போ முத்தம் கொடுக்குற அளவுக்கு அவன் நெருங்கி வருகிறான், அவ்வளவுக்கு தன்னை சிநேகிதானாக காண்பிக்கிறான். ஆனால் அது உண்மையான முத்தமாக? இது காட்டி கொடுக்குற முத்தம், காட்டி கொடுக்குற ஒரு முத்தம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு சமாதான வாழ்த்துதல், ஆனால் உள்ளத்திலேயோ மயமாலமும் பொல்லாப்பும் வேதனையும் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை மிகவும் நேசிக்கிறாள் என்று சொன்ன உடனே சவுலுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன் சவுலுக்கு சந்தோஷம்? இந்த தாவீதுக்கு மீகாளை திருமணம் பண்ணி கொடுத்து அவனை தனக்கு மருமகனா ஆக்கி கொள்ளலாம் என்கிற வார்த்தை இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், எனக்கு இதுக்கு பரிசம் வேண்டாம், அதற்கு பதிலாக பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் வேண்டும் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? பெலிஸ்தர் இடத்துல இவன் யுத்தத்துக்கு போவான், பெலிஸ்தர் அவனை கொண்டு போடுவார்கள். எப்படி ஆயிலும் தாவீதை கொண்டு போட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த சவுலுக்குள்ளே இருக்கிறது. அதற்கு கருவியாக இதை அவன் பயன்படுத்துகிறான். தனக்கு ஆதாயத்திற்காக, அவனை பழிவாங்குவதற்காக இந்த காரியத்தை செய்கிறான். யோசித்து பாருங்கள், பொல்லாப்பை இருதயத்தில் வைத்திருக்கிற துன்மார்க்கர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட யாரோ ஒருவர் செய்த தவறு, யாரோ ஒருவர் செய்த பாவம், அது இதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர்களுக்கு விரோதம் பண்ணின காரியத்தை இன்னும் நீங்கள் மன்னிக்காமல், மறக்காமல், இன்னும் அதை நினைவில் வைத்திருப்பீர்களானால், இன்னும் அதை குறித்து பகையோடு வைராக்கியத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், அப்படிப்பட்டவர்களை வேதம் துன்மார்க்கர் லிஸ்டில் வைக்கிறது. நீங்கள் அந்த லிஸ்டில் வராதபடி உங்களை காத்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலியாக இருப்பீர்கள். 2வது வேதம் சொல்கிறது, எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர். குருவி பிடிக்கிறவன் பதுங்குறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர். கிராமங்களிலே கருவாலி என்கிற ஒரு பறவை இருக்கிறது. எங்களுடைய ஊர் மலைப்பகுதியாக இருக்கிறதுனால, மேற்கு தொடர்ச்சி மலை நடிவாரத்தில் இருக்கிறதுனால நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த கருவாலி அப்படின்னு சொல்கிற குருவி பிடிக்கிறவங்க அதற்குரிய வலைகளை ஆயத்தப்படுத்தி ஒளிந்து கொள்வார்கள் மரத்துக்கு பின்னாலே, வேற செடி முள்புதருக்கு பின்னாலே. மற்ற குருவிகள் வந்து அதில் அகப்பட்டு கொண்ட உடனே ஓடி போய் அதை பிடிப்பார்கள், கண்ணி வைத்திருப்பார்கள். இதே போல மனுஷரை பிடிக்க கண்ணி வைக்கிறவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். பழி வாங்குகிற சுபாவத்தோடு கூட, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்கிற சுபாவத்தோடு கூட நடமாடுகிற ஜனங்கள் இந்த துன்மார்க்கர் லிஸ்டிலே சொல்லப்படுறதை பார்க்கிறோம். கவனிங்கள், தேள் எல்லாரும் பார்த்துருப்போம். அது போகும்போது அப்படி நீளமாக போய்கொண்டே இருக்கும். முன்னால் 2 கால், அப்படியே வால் நீளமாக போய்கொண்டிருக்கும். ஒரு சிறிய குச்சை வச்சு லேசாக நீங்கள் தட்டி பாருங்கள், உடனே அந்த 2 முன்னங்காலையும் இப்படி தூக்கிறோம், பின்னால் கொடுக்கும் அப்படி மேலே தூக்கிறோம். இப்படி கையை தூக்கின உடனே நமக்கு பார்க்குறதுக்கு பிரேசலாடு அப்படி சொன்னது போல தெரியும்.
ஐயோ பிரைஸ்லாட் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை தொட்டுட்டீங்கன்னா போதும், வால் வச்சு கொட்டிடும். இப்படி பிரைஸ்லாட் விசுவாசி நிறைய பேர் இருக்கிறாங்க. தேள் விசுவாசி முன்னால் காமிக்கும்போது ரொம்ப அன்பாக காமிப்பாங்க, பட்சமாக காமிப்பாங்க, பாசமாக காமிப்பாங்க. ஆனால் பின்னால் வால் இருக்குது, கொடுக்கு இருக்குது. அதை கவனிக்கலைன்னா எந்த நேரத்துலையும் அது கொட்டிடும். இப்படிப்பட்டவங்க அதான் வேதம் சொல்கிறது, மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைத்திருக்கிற அந்த துன்மார்க்கர் என்று சொல்லி. ஆம் கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாகமம் 20:10 நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசே ஆரோன் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கலக்கக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்கிறார்கள். கர்த்தர் தண்ணீர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் ஆயத்தமில்லை. நாங்கள் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தை இருதயமுடையவர்களை துன்மார்க்கர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருந்தாலும் இவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவதற்கு மனமற்ற நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா 57:20 நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறார்கள். கொந்தளிக்கிற கடல் என்று சொன்னால் அந்த கடல் குமரிக்கொண்டே இருக்கும். அந்த கடலில் அமைதல் இல்லை, அந்த கடல் தண்ணீரில் சுத்தம் இல்லை. ஒரே குழப்பம், ஒரே பொழப்பம், ஒரே குமுறுதல். ஏன் ஒரு விசுவாசிக்குள்ளே இப்படிப்பட்ட வேதனையான நிலை? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கொந்தளிப்பின் அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை மறந்து போகாதீர்கள். சங்கீதம் 46:10 நான் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். விசுவாச பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொந்தளிக்கிற கடல் எவ்விதமாய் குமரி கொண்டிருக்கிறதோ, புலம்பிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் எப்போதும் குமுறுகிற, முறுமுறுக்கிற, குறை சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு இருக்குமானால் நீங்கள் கொந்தளிக்கிற கடலாக இருக்கிறீர்கள். இது ஒரு துன்மார்க்கனின் சுபாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நாம் வைத்திருக்கிற பட்டியல் என்பதை விட்டுவிடுங்கள், அது அல்ல. வேதம் சொல்கிற காரியத்தில் ஒரு 3 காரியத்தை தான் உங்கள் மையத்தில் வைத்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லி இருதயத்திலே பொல்லாப்பு இருக்குமானால் அவர்களை வேதம் துன்மார்க்கர் என்று சொல்லி சொல்லுகிறது. குருவி பிடிக்கிறவனை போல மனுஷரை பிடிப்பதற்காக வழியை தேடிக்கொண்டிருக்கிறவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கொந்தளிக்கிற கடலை போல அமைதியில்லாத மனிதன் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களை ஒரு விசை ஆராய்ந்து தேவன் குறிப்பிடுகிற துன்மார்க்கர் பட்டியலிலே இவர்கள் பெயர் வராதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.